Hello friends, welcome to Drona Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில என்ன தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 2023க்கு பாய் சொல்லி நாளைக்கு பிறக்கக்கூடிய 2024க்கு ஒரு ஹாய் சொல்லி இந்த 2024 நம்ம எப்படி பயணிக்கணும் ஓகேங்களா. சோ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்றத பத்தி இன்னைக்கு நைட் 10 மணிக்கு நான் ஒரு லைவ் வருவேன். அந்த லைவ்ல நம்ம அதை பத்தி டீப்பா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா, அந்த 2023 நமக்கு கத்துக் கொடுத்த பாடங்கள் என்ன, நம்ம கத்துக்கிட்ட பாடங்கள் என்ன, நம்ம செய்த தவறுகள் என்ன, அந்த தவறுகளை எப்படி திருத்திக்கணும், வரக்கூடிய 2024ல இதே மாதிரி தவறுகள் செஞ்சா என்ன நிகழும் ஓகேங்களா. சோ எப்படின்னா 2024 ஒரு தேர்வில்லா ஆண்டா மாறி போச்சு ஓகேங்களா. சோ அப்படின்னும் போது நைட் 10 மணிக்கு நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இந்த 10 மணிக்கு வரக்கூடிய லைவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமான ஒரு லைவ். சரியா, டிஎன்பிஎஸ்சி தேர்வு நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா இந்த லைவ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த லைவ்ல சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க நாளையில இருந்து கடைபிடிச்சா கூட பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய குரூப் 4 தேர்வு, குரூப் 2, குரூப் 1 எந்த தேர்வா இருந்தாலும் அதுக்கு ஒரு சரியான ஒரு மைண்ட் செட்டோட படிக்க முடியும். சரி, அந்த மைண்ட் செட்டை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். சோ போட்டி தேர்வுக்கு நம்ம தயாராகிட்டோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு மைண்ட் செட் உருவாகணும். சோ அதை செட் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும், இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு அப்படின்னா நம்ம தேர்ச்சி அடைய முடியும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா தேர்ச்சி அடைவது கடினம். அதை பத்தியும் இந்த ஒரு அந்த லைவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லைவ் யாருக்கெல்லாம் செட் ஆகும், ஃப்ரெஷருக்கு செட் ஆகுமா சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்புறம் வந்து பார்த்தா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு செட் ஆகுமா, வேலைக்கு போறவங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே செட் ஆகும். இல்ல எல்லாருமே செட் ஆக்கிக்கணும். அப்படி செட் ஆக்கிட்டாலே போதும், நீங்க வந்து செட்டில் ஆயிடுவீங்க. சரியா, இது செட் ஆக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாமுக்கு அப்புறம் செட்டில் ஆயிடுவீங்க. ஓகேவா, என்ன அப்படின்னா நீங்க ஒரு அரசு ஊழியரா செட்டில் ஆயிடுவீங்கிறது நான் சொல்ல வரேன். சோ இந்த லைவ்ல நம்ம அதை பத்தி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ 10 மணிக்கு ரெடியா இருங்க. அந்த 10 மணிக்கு வரக்கூடிய லைவ்ல வந்து பார்த்தா நம்ம நிறைய விஷயங்கள், இந்த 2023 நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேர்வில்லா ஆண்டாவே மாறி போச்சு. சரியா, போன ஆண்டு ஃபுல்லாவே தேர்வா வந்துருச்சு. 2022ல நம்ம 3 எக்ஸாம் அட்டன் பண்ணோம். அதுதானே நிறைய எக்ஸாம்ஸ் வந்துருச்சு. 2023 நமக்கு தேர்வில்லா ஒரு ஆண்டா மாறி போச்சு. எத்தனை பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு எக்ஸாம் கூட சார் நான் டிஎன்பிஎஸ்சினாலே ஒரு 4-5 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவேன் சார், ஆனா இந்த வருஷம் ஒரே ஒரு எக்ஸாம் கூட நான் அப்ளையே பண்ணல சார் அப்படின்லாம் ஃபீல் பண்ண நிறைய பேர் இருப்பீங்க. சரியா, சோ அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். அதே 2023 நம்ம என்னென்ன விஷயங்கள் நமக்கு அந்த கத்து கொடுத்துச்சு, ஓகே, அதில் நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன, எதை நம்ம ஸ்கிப் பண்ணோம். ஓகேவா, சோ இந்த 2023 நம்ம பட்ட அனுபவத்தை வச்சு இந்த 2024 எப்படி நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டா மாத்துறது, அப்படி மாத்தணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும். ஓகேவா, சோ நம்மளால முடியுமா அப்படின்றத யோசிக்கிறத விட நம்மளால முடியலன்னா யாரால முடியும் அப்படின்றத நம்ம யோசிச்சு அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும். ஏன்னா நம்ம முடியும் நினைச்சிட்டா மட்டும் முடியாது. அப்ப முடியும் நினைச்சிட்ட பிறகு அதுக்குண்டான செயலை நம்ம இறங்கினா மட்டும்தான் அந்த வேலை முழுமையா முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இங்க நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியும். சரியா, சோ காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா உருண்டோடிட்டே இருக்கு. ஓகேவா, இப்பதான் வந்து 2023 ஹாப்பி நியூ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே. சரியா, இன்னியோட 2023க்கு நம்ம வந்து ஒரு விடை கொடுத்துட்டு 2024 ஒரு இன்முகத்தோட வரவேற்க போறோம். வரவேற்க தயாராயிட்டோம். நம்ம வரவேற்கிறனால என்ன ஆகுது போகுது, 2024 வரத்தான் போகுது. சரியா, நம்ம வரவேற்றாலும் சரி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா வரவேற்காம விட்டால் எப்பேற்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணாலுமே காலம் தன் கடமையை செஞ்சுட்டு தான் இருக்கு. சரியா, அப்ப நம்ம அந்த காலத்தோடு ஒட்டி நமக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிட்டு போனாதான் காலம் எப்போதும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயமும் அது ஒண்ணு மட்டும்தான். சரியா, சோ அப்ப நம்ம காலத்தோடு ஒட்டி போனோம் அப்படின்னா அந்த காலம் கடந்த பிறகு அதை பத்தி நம்ம யோசிக்கிறத விட காலம் வரும்போது அதுக்கான விஷயத்த, ஏன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், கால்பர் வருவதற்கு முன்பே படித்துக்கொள் அப்படின்ற மாதிரி கால்பர் வரப்போதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில முடிவுகள் எடுத்தாதான் சரியா இருக்கும். ஓகேவா, சோ அந்த அடுத்த ஆண்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஓகே, நீங்க என்ன பண்ணா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி நானும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ண நினைப்பேன். சோ நான் என்ன விஷயங்கள்லாம் பண்ண போறேன் அதை பத்தி நான் உங்களுக்கு வந்து தெளிவா நான் சொல்றேன். சரிங்களா, சோ இந்த 10 மணிக்கு வரக்கூடிய லைவ் எல்லாருக்குமான லைவ். ஓகேவா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமான லைவ், குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாத்துக்குமான லைவ். அதே மாதிரி சார் லைவ், அப்புறம் துரோணா அகாடமியில நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்ய போறோம் அதை பத்தி. ஓகேவா, ஏன்னா அந்த ஒரு ஆண்டு வந்து முடிய போகுது அப்படின்னும் போது சாதாரண ஆண்டா மாத்தத்தை விட அடுத்த ஆண்டுக்கு உண்டான விதை ஆண்டா நம்ம மாத்தணும் அப்படின்னா இதுக்கு உண்டான அறுவடை எல்லாமே நம்மளால அடுத்த ஆண்டு கண்டிப்பா செய்ய முடியும். சரிங்களா, சோ இந்த ஆண்டு நம்ம கத்துக் கொடுத்த விஷயத்த அடுத்த ஆண்டு எப்படி நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படின்றத பத்தி நம்ம வந்து தெளிவா பார்க்கலாம். இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு லைவில் நான் உங்க நேரம் சந்திக்கிறேன். அதுவரை இவனும் விடைபெறுதல் துரோணா அகாடமி. தேங்க்யூ.